ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க சீக்ரெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கல்யாணத்துக்கு கொண்டு போகிறாங்க. கோயிலில் வச்சு அந்த கல்யாணம் நடக்குது. அந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாடி ஜோசியம் அப்படின்னு எழுதி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ கூட வந்த ஃப்ரெண்டு இவங்களை உள்ள கூட்டிட்டு போறாரு, வாங்க நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோக்கு அதில் விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்து முடிக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோக்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட கைரேகையும் வைக்கிறாங்க. இவருக்கு திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவங்க கேட்க, சாரிப்பா இந்த பையனுக்கு திருமணம் ஆகவே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. அவருக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ட்டு இவங்க சொல்ல, நீங்க வேணா அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எழுதி கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன்னு சொல்ல அந்த பொண்ணோட டீடைல்ஸ் எழுதி தராங்க. அதையும் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆயுஸ் ரொம்ப கம்மின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. கடுப்புல எந்திரிச்சும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்ல என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் எடுத்திருக்காங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன் எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டரும் டெப்தா எழுதாதனால யாரோட மிங்கில் ஆயிருக்கும் அந்த படத்தை பார்க்க. படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஃபேமிலி பாண்டிங் சீன்ஸும் சூப்பராகவே எடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி படம் ஓரளவு தான் ஓகேவா இருக்கு. ஏன்னா இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் மாதிரி தான் தெரியுது. அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாத்துலயுமே அப்படியே தெரியும். ஸ்கிரீன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசாக எங்கேஜிங்காக எந்த மூமெண்ட்டுமே கிடையாது. ஒரு சில சீன்ஸாக நல்லா இருக்கே தவிர படத்தோட கான்செப்டும் நல்லா இருக்கு. ஆனால் இது எக்ஸிகியூஷனில் பயங்கரமாக கொண்டு விட்டுருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.